துலீப் டிராஃபிக் கிரிக்கெட் தொடருக்கான கிழக்கு மண்டல அணியினுடைய துணை கேப்டனாக 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி நியமிக்கப்பட்டிருக்காருங்க. வளர்ந்து வரக்கூடிய இளம் கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய சூரியவன்ஷியினுடைய இந்த ஒரு அதிரடியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தாங்க இருக்குது. இதை பற்றி பிரபல கிரிக்கெட் விமர்சகராக இருக்கக்கூடிய ஹர்ஷா போக்லே தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்துட்ருக்காரு. ஏன் இவர் சூரியவன்ஷியினுடைய இந்த ஒரு செயல்பாட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளானது எழுந்திருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களில் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரபல கிரிக்கெட் விமர்சகராக இருக்கக்கூடிய ஹர்ஷ போக்லே அவருடைய எதிர்ப்பை அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்காருங்க. அவர் அந்த பதிவில் என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சிவப்பு பந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு சீனியர் அணியுடைய துணை கேப்டனாக வைபவ் சூரியவன்ஷியை நியமித்திருக்காங்க. இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது, இது எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது இது வரைக்கும் 12 இன்னிங்ஸ்களை விளையாடி 17.25 சராசரியோட வெறும் 207 ரன்களை மட்டுமே எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அசாத்திய திறமை இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் அவர் இன்னும் முதிர்ச்சியை அடையலை, அவருக்கு இன்னும் வயசும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உடனே இவரை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்ருக்காரு. ஏன்னா சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் இவர் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. ஹர்ஷா போக்லேவினுடைய இந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் பலரும் பார்த்திங்கன்னா ஆதரவு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சூரியவன்ஷியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே சின்ன ஒரு பையன்தான். இருந்தாலுமே கூட இந்த கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு அவர் அசால்ட்டாகவும் எடை போட்டுற முடியாது. நிறைய போட்டிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதை தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆச்சரியத்தை கொடுத்துட்ருக்கு. ஒரு 15 வயசே ஆன பையன் இந்த அளவுக்கு விளையாட முடியுமா அப்படின்ற ஒரு வியப்பில் எல்லாருமே இருக்காங்க. சொல்லப்போனால் கிரிக்கெட் டீமே வியந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அவரை இந்த மாதிரி திடுதிப்புன்னு செய்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா ஹர்ஷ போக்லாவினுடைய கருத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இளம் வீரர்களுக்கு இவ்வளவு சின்ன வயசில் கேப்டன்சி பொறுப்பை கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் பெரிய பிரச்சனைகளானது வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இயல்பான ஒரு ஆட்டத்தை பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1990 சச்சின் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் இருக்கும் பொழுது சச்சின் டெண்டுல்கர் இளம் வயதில் ஒரு கேப்டனாக ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் அந்த சின்ன வயசில் இந்த கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்போ அவருக்கால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாமையே போயிடுச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டம் பாதிக்கப்பட்டது அப்படின்றதையும் ரசிகர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ ஒருவேளை சச்சின் டெண்டுல்கரோட இவர் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டெண்டுல்கரோடைய ரெக்கார்டே சூரியவன்ஷி பீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட பேச்சு வந்துடுச்சு. ஏன்னாச்சும் ரொம்ப சின்ன வயசுலேயே விளையாட வந்தவர் தான் டெண்டுல்கரும். இப்போ கிரிக்கெட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியறது சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அவர் மாதிரியே சூரியவன்ஷியும் வந்திருக்காரு. அது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இப்படி திடுதிப்புன்னு ஒரு கேப்டனாக ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது சச்சின் டெண்டுல்கரும் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மாதிரி இவரும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி உதாரணத்தோடலாம் பேசியிருக்காங்க. ஸோ இசான் கிஷன் கேப்டனாக இருக்கக்கூடிய இந்த கிழக்கு மண்டல அணியினுடைய முகமது ஷமி இடம்பெற்றிருக்காருங்க. ஸோ இதில் அனுபவம் வாய்ந்த ஷமிக்கு 15 வயசில் இருக்கக்கூடிய வைபவ் துணை கேப்டனா அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் ஒரு சில ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு முடிவுக்கு விமர்சனங்களானது தான் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு நல்ல கேப்டன், அதாவது ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய கேப்டன், அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய கேப்டனுக்கு இவர் எப்படி துணை கேப்டனாக இருக்க முடியும்? அப்படி இருந்தால் அவருக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வைக்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அது விளையாடவங்க தானே துணை கேப்டனாக இருக்க முடியும். ஒரு சின்ன பையனை போய் ஏன் கேப்டனாக ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இஷான் கிஷன் கேப்டனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான விமர்சனங்களானது இப்போ எழுந்துட்டு இருக்குது.
இந்திய உள்நாட்டு கிரிக்கெட் சீசன் ஆகஸ்ட் 23 இருந்து துலீப் டிராஃபி தொடரோடு வந்து தொடங்க போகுதுங்க. இதில் முதலாவதாக போட்டியில் கிழக்கு மண்டல அணியும் வடக்கு மண்டல அணியும் தான் வந்து மோத போகிறாங்க. இஷான் கிஷான் தலைமையிலான கிழக்கு மண்டல அணியில் வைபவ் சூரியவன்ஷி துணை கேப்டன், முகமது ஷமி, அதாவது முகேஷ் குமார் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன் போன்ற அனுபவமிக்க பல வீரர்கள் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய இடத்துல 15 வயது இளம் வீரருக்கு துணை கேப்டன் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. இது சரியா தப்பா, அவரால் முடியுமா அப்படின்ற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூரியவன்ஷியை பற்றியெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு இளம் புயல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர். அந்த வீரர் இப்போ துணை கேப்டனாக வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு அந்த தகுதி இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இருக்கிறதுனால அந்த டீம் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுமா? இல்லை அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் ஏதாவது பிரச்சனையாயிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போதுமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஸோ ஒருத்தங்க இப்போ சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு புக்கோடைய கவரை வச்சு நம்ம அந்த புக்கை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இவரை வந்து இவருடைய வயசை வச்சு அவருடைய திறமையை வந்து கம்பேர் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து நல்லது அப்படின்னு தெரியல. ஆனால் சூரியவன்ஷியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல வீரர். அவரால் கண்டிப்பாக முடியும். அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. அவருடைய திறமை, அவருக்கு வந்து நல்ல ஹோப் இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார், செஞ்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமலா இந்த ஒரு டீம் வந்து இந்த ஒரு செலெக்ஷனை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக ஒரு அணிக்கு கேப்டன் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை துணை கேப்டன் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த அணியில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ சாதாரணமான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்களா? கண்டிப்பாக திறமை இருக்கக்கூடியவங்களுக்கு தானே பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்த திறமை இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு அந்த கேப்டன் பதவி வந்து கிடச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து எதிர்த்தாலுமே கூட ஒரு சிலர் வந்து சப்போர்ட் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவருக்கு எல்லா விதமான திறமைகளும் இருக்குது. வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ஏதாவது லேர்ன் பண்ணிப்பாங்க, கற்றுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களால ஏதோ ஒரு சமயத்தில் அவங்கள சூப்பராக விளையாட முடியும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அப்படித்தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் சொல்கிற மாதிரி 15 வயசு தானே ஆகுது, இந்த வயசுலேயே அவங்களுக்கு வந்து கேப்டன் பதவிலாம் வேணுமா, அது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கலாம். ஆனால் நம்மளால் முடியக்கூடிய விஷயங்களை நமக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது செயல்படுத்துறதா தப்பு கிடையாது. அப்படி தான் வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.